நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க வந்து விவசாயம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறோம். ஆனால் ஒருத்தர் விரும்பி விவசாயம் பண்ண வந்தால் ஏன் அவரை வந்து இந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஐபிஎஸ் முடிச்சு அதில் வந்து நல்ல மிகப்பெரிய ஒரு வேலையில் இருந்து கடைசியில் அதை வந்துட்டு இந்த கட்சிக்காக வந்து ராஜினாமா பண்ணிட்டு இந்த கட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவருக்கு கிடைத்த பலன் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேவே தமிழ்நாட்டில் தொடர்ச்சி போட்ட மாதிரி எங்கேயுமே தாமரை முளைக்கவும் இல்லை, மலரவும் இல்லை. அப்போ நல்ல படித்து உள்வாங்கி கொண்டு பகுத்தறிவு பெற்ற ஒரு சமுதாயத்தில் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறன்றதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? அதுக்கான ஐடின்னு ஒன்று இருக்கும், பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்தாதான் உள்ளவே போக முடியும். அந்த கட்சிக்குள்ள இருக்கிற உறுப்பினர்கள், தொண்டர்கள் இவங்க கிட்ட தான் அனுப்புவோம். திடீர்னு அதுல ஒரு ஆபாச வீடியோ வருது அப்படின்னு சொன்னா அதற்கு யார் காரணம்? நான் ஏன் வாயால சொல்ல முடியாதுங்க. ஆனா ஏன் வந்து இவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு இவருடைய அரசியல் எப்படிப்பட்டதான அரசியல், நம்ம வச்சு கழுத்தறுத்தான் அப்படின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தேசியத்தை வச்சு நம்ம வச்சு கழுத்தறுத்தார். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் திரு மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய முன்னாள் தலைவர், தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மீண்டும் என்னுடைய பழைய தொழிலுக்கே வந்து நான் போகிறேன், விவசாயம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அவருடைய விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. இதுக்கு வந்து பெரிய விமர்சனங்களாக இருந்து வந்திருக்கு. அதாவது திராவிட அரசு வந்து ஒரு விவசாயியை வந்து ஐபிஎஸ்ஸா மாத்தி பார்த்துச்சு. ஆனா ஒரு பாஜக அரசு ஒரு ஐபிஎஸ்ஸா பணியாற்றி இருந்தவரை மீண்டும் விவசாயத்துக்கு, மீண்டும் ஆடு மேய்க்கிறதுக்காக அனுப்பிடுச்சு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை நம்ம பார்க்க முடியுது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மேம்? இப்போ அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பயணத்துல இதோட எண்ட் அப்படின்ற மாதிரியான சில செய்திகளும் வருது. இப்போ அவருடைய பழைய வேலை அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிடுறாரு. ஆனா நான் அந்த இடத்துல சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மீண்டும் அரசியலுக்கு அண்ணாமலை அவர்கள் வருவாரா, இல்ல இது அவருடைய அரசியல் பயணத்துக்கு முற்றுப்புள்ளியா? காலம்தான் தீர்மானிக்கணும். நம்ம வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க வந்து விவசாயம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறோம். ஆனா ஒருத்தர் விரும்பி விவசாயம் பண்ண வந்தா ஏன் அவரை வந்து இந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுல ஏன் இப்படி ஒரு விமர்சனம் வருது அப்படின்னு கேட்டா, ஒரு ஐபிஎஸ்ஸா இருந்து அந்த வேலையை வேண்டான்னு ராஜினாமா பண்ணிட்டு ஒரு கட்சியில சேர்ந்து அதுக்கப்புறம் படிப்படியா வந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய பாஜகவின் முன்னாள் தலைவராகலாம் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி பழைய இடத்துக்கே போயிருக்கிறாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு வந்து சர்ச்சைக்கு உரிய, விமர்சனத்துக்கு உரிய ஒரு செய்தியாக இருக்கு. பொதுவாக திராவிட கட்சிகள் வந்து என்ன செய்தன, அதுக்கு இதெல்லாம் தெரியுமா, நான்லாம் ஹிந்தி படிக்காம போயிட்டேனே, இந்நேரம் நான் ஹிந்தி படிச்சிருந்தா வடநாடுகள் எல்லாம் போய் பானிபூரி வித்திருப்பனே அப்படின்னு சில பேர் வந்து புலம்புறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தா இவர் எப்படியா வந்திருக்கிறாருன்னா ஒரு ஐபிஎஸ்ஸா முளைச்சு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபரை மீண்டும், பொதுவாகவே நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த இன்ஜினியரிங் மாதிரி, மெடிசன் மாதிரி முடிச்சுட்டு வர்றவங்க போயிட்டு நீங்க வந்து வேலைக்கு போகணும். ஏன்னா உங்களுடைய சேவை இந்த சமூகத்துக்கு தேவை. அதனால நீங்க வந்து படிச்சுட்டு சும்மா இருக்க கூடாது. அதுலயும் குறிப்பாக பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி படிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல இருப்பாங்க. அதை நம்மளால ஏத்துக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட சூழல்ல ஐபிஎஸ் முடிச்சு அதுல வந்து நல்ல மிகப்பெரிய ஒரு வேலையில இருந்து கடைசியில அதை வந்துட்டு இந்த கட்சிக்காக வந்து ராஜினாமா பண்ணிட்டு இந்த கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு கிடைத்த பலன் என்ன? ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. அதாவது, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்ற மாதிரி அவ்வளோ நாள் கூத்தாடி வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் பொக்கடீர்னு போட்டு விட்டாங்க பாருங்க. அந்த இடம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆனா உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் அதற்கான இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு வகிச்சார் இல்லையா, அதற்கான ஏற்புடையவரா? இன்னைக்கு இவர் வந்து விவசாயம் பார்த்துக்கிறேன், அதுலயும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கே, நான் ஏன் கூண்டு கிளியா அடையணும்,
ஏன் என்ன ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கிறீங்க, நான் வந்து சுதந்திரமானவன், அது இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? இப்போ அவர் வந்து நான் விவசாயம் செய்யும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கேன், என்னால முடிஞ்சதை செய்ய முடியுது, பரபரப்பா இருக்க தேவையில்லை, மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண தேவையில்லை, ஒரு நார்மலா ஒரு மனிதன் வந்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, இது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது ஏன் அண்ணாமலை அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு பெரிய விமர்சனம் ஆகுது? இது வந்து எல்லாருமே ரொமான்டிசைஸ் பண்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை தானே. இப்போ ஐடில வந்து பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட வந்து எனக்கு அந்த 3 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே வந்து அது ராஜினாமா பண்ணிட்டு எனக்கு அந்த மாதிரியான வேலை தேவையில்லை, நான் பீஸ்ஃபுல்லா என் கிராமத்துக்கே போய் வேலை செய்யறேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு கேள்விகள்ல அவர் சொல்லும் பொழுது ஏன் இந்த கேள்வி எல்லாம் வருது? நல்ல வாஸ்தவமான கேள்வி. இப்போ ஒரு தகவல் தொழில்நுட்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு வர்றதுக்கும், இவர் வந்து ஒரு கட்சியில தலைமை பொறுப்புல இருந்து இவர் வந்து வெளியில அனுப்பப்பட்டதுக்கு அப்புறமா என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. இப்போ தகவல் தொழில்நுட்பத்துல இருந்த ஒருத்தர் ராஜினாமா பண்ணாதா இருந்தாலும் அவர் அந்த தொழில்நுட்பத்துல அந்த அலுவலகத்துக்குள்ள எந்த விதமான அரசியலும் செஞ்சிருக்க மாட்டார். அவன் முன்னுக்கு வந்துடக்கூடாது, அவனை பத்தி ஒரு மொட்டை கடிதாசி போடுவோம், இவன் வந்து வந்துடவே கூடாது, இவனை போற வழியிலேயே எதையாவது பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா தலைவர் அண்ணாமலை அவர்களை யோசிச்சு பாருங்க. KT ராகவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் பாஜகவுல இருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாரு, அவருக்காக வந்துட்டு நான் கேமரா வச்சிருக்கிறேன், என்கிட்ட இது கிடைச்சிருக்கு, என்கிட்ட எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, நான் ஃபைலை ஓபன் பண்ணவா அப்படின்னு சொன்னது யார்? நீங்க அமைதியான வாழ்க்கையில வாழக்கூடியவர் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான வேலைகளை ஏன் பண்ணீங்க? ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க ரகசிய கேமராவை வச்சீங்களா, இல்ல ரகசிய ஆட்களை வச்சீங்களா, என்னன்னுலாம் தெரியல. இவர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு வார் ரூம் அப்படின்றதெல்லாம் இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தர் வீட்லயும் இன்னைக்கு அலற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தியவர் இவர் தானே. இப்போ DMK ஃபைல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியிட்டு இருந்தாரு. அது பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி பல விஷயங்கள் போச்சு. இப்படி எதிர்கட்சிகளை வந்து அச்சுறுத்துறதோ இல்ல எதிர்கட்சிகளினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறது எதிர்கட்சியினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவரா அவர் செய்யக்கூடிய வேலை கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா கட்சியில இருக்கிறவங்களுக்கே வந்து அவர் நிறைய நெருக்கடி கொடுத்தாரு அப்படின்றத நீங்க இப்ப சொல்ல வரீங்க. அப்படி பார்த்தா யாரெல்லாம் அதுல வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்ப KT ராகவன் அவர்களை சொல்றீங்க, அதை தாண்டி வேற என்ன பண்ணாரு பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள்? இப்போ காயத்ரி ரகுராம்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எங்க இருந்தார்? முதல்ல பாஜகவுல இருந்தார், இன்னைக்கு வந்து அதிமுகவுல இருக்கார். அந்த இடத்துக்கு அவரை வரவழைச்சது யார்? ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தள்ளினது யார்? இதை யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு எதிர்கட்சியில, அதாவது ஆளுங்கட்சியில வந்துட்டு பெரிய ஊழல் நடக்குது, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஃபைல்ஸ் இருக்கு, DMK ஃபைல்ஸ் 1 ஃபைல் 2 அப்படிலாம் இவ்வளவு நீங்க ரிலீஸ் பண்றீங்களே, இதை வச்சு நீங்க வந்து அமலாக்கத்துறையில நீங்க வழக்கு கொடுக்கணும் இல்லையா? ஒரு நியாயஸ்தனாக, ஒரு கட்சியினுடைய தலைவராக, அல்லது தமிழ்நாட்டினுடைய ஒரு நல விரும்பியாக நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கட்சி ஊழல் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, உங்ககிட்ட அதற்கான எவிடன்ஸ் இருந்தா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இல்லையா? புகார் கொடுத்துருக்கணும். ஆனா இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? இல்லன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்க சொல்றது எல்லாமே சில பேருக்கு வந்து வாட்ஸ்அப்பே வரலாறுன்னு நினைச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அதுல வேற பட்டிமன்றத்துல வேற ஒரு இது நகைச்சுவை சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு பையனை வந்து காணோம் அப்படின்னு வாட்ஸ்அப்ல போட்டு விட்டாங்களாம். கடைசியா இன்னைக்கு அந்த பையன் ஸ்கூலுக்கே போக முடியல அப்படின்னாங்க. ஏன்டா போக முடியல அப்படின்னு கேட்டா, அந்த பையனை வந்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் வந்து ஒப்படைச்சிருச்சு. ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அந்த பையனை மறுபடியும் வந்து ஸ்கூலுக்கு அமிச்சா வாட்ஸ்அப்பே வரலாறுன்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? அவன் அதை பார்த்த உடனே ஐயோ இந்த பையன் வந்துட்டு காணாம போனானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு போய் அவனை வீட்டுல விட்டுக்கிட்டே இருக்கிறாங்களாம். இந்த மாதிரி அந்த பையன் ஸ்கூலுக்கே போக முடியாம கொண்டு வந்து வீட்லயே விட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த பையன் கிடைச்சிட்டான் அப்படின்ற செய்தியை போட்டாலும் கூட இவன் காணாம போனான்னு ஒரு செய்தி இருக்கு பாருங்க, அது மறுபடியும் வந்துகிட்டே இருக்குதான். அதனால வாட்ஸ்அப்பே வரலாறுன்னு நினைக்கக்கூடிய இவர்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நியாயமான நிலைப்பாட்டுக்கு இவங்களால வர முடியுதா? இவங்களால போயிட்டு ஒரு குற்றம் புகாரையாவது கொடுக்க முடியுதா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. இப்ப அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய பதவி, அதாவது ஒரு தலைமை பொறுப்புல இருந்தது, அந்த பொறுப்புல இருந்து அவர் வந்து நீக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் கட்சியினரோ இல்ல அவருடைய விஷயங்களோ இல்ல வேற யாரோ கிடையாது. அதுக்கு காரணம் முழுக்க அண்ணாமலை தான் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரியான இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் தகவல்களை வந்து சொல்றாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை வைத்து மக்களை ஏமாற்றினாரா அப்படி இல்ல மக்கள் கிட்ட வேற மாதிரி ஏதாவது ப்ரொபகண்டா பண்ணாரா
ஏமாத்துனாரா அப்படின்னா அதை விட அவருடைய கட்சியினுடைய தலைமையே அண்ணாமலை ஏமாத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. எந்த வகையில ஏமாத்தினாரு, எப்படி ஏமாத்தினாரு, யாரை ஏமாத்தினாரு, கட்சியினுடைய தலைமைன்னு வரும்போது யாரை குறிப்பிடுறாங்க? இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு மேலிடத்துக்கு, அதாவது தேசிய இதுக்குள்ள தலைவருக்குள்ள அந்த குழுவுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டுல பாஜக பெருமளவு வளர்ந்து விட்டது, நீங்க முக்கு மூலையில கூட போய் பாருங்க தாமரை மலர்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இதை பிரதமர்ல இருந்து எல்லாருமே நம்பி இருக்கிறாங்க. இல்லாட்டி பிரதமர் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மோடி அவர்களே அண்ணாமலை ஏமாத்திட்டாரு அப்படின்னு பாருங்க, அவரையே ஏமாத்திட்டாருன்னா எவ்வளவு பெரியது ஜெகஜால கில்லாடின்றத பாருங்க. ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை பிரச்சாரத்துக்காக வந்தாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு இந்த மாநிலத்தின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அண்ணாமலை அவர்கள் ஊட்டி வைத்திருந்தார். அதனால நம்ம போய் மறுபடியும் பிரச்சாரத்துக்காக வாக்குகளை சேகரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் ஷோன்னு ஒண்ணு நடத்துறாரு, அப்படின்னு ஒண்ணு நடத்துறாரு, இப்படின்னு ஒண்ணு நடத்துறாரு அப்படின்னு சொல்லி பிரதமர் இங்க வந்ததை நம்ம அத்தனை தடவை பாக்குறோம். ஆனா இதே தமிழ்நாட்டுல வெள்ளத்தால பாதிப்பு ஏற்பட்ட போது கூட பிரதமர் அவர்கள் திரும்பி கூட பார்க்கல. அதனால பிரச்சாரத்தின் பொழுது இத்தனை முறை வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது யார் கொடுத்த நம்பிக்கை, அந்த பொய்யான நம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நம்பிக்கை யாருடையதுன்னு கேட்டா அண்ணாமலை அவர்களுடைய நம்பிக்கை தான். அதனால்தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேவே ஒருத்தர் அவசரமா லண்டனுக்கு பேக் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? இவரா இப்ப விருப்பப்பட்டு போலன்னு சொல்லி என்னங்க, எந்த ஆடாவது தானா விருப்பப்பட்டு ஏமா என் தலையை வெட்டிக்கோங்க நான் பலி கொடுக்க வரேன், அவர் நான் பொலிட்டிக்ஸ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி தானே போனேன். 20,000 புத்தகங்களை படிச்சதா சொன்னாருங்க. அதை விடவா லண்டன்ல போய் அவர் படிக்க போறாருன்னு எனக்கு தெரியல. நீங்க களத்துல இருந்து பிராக்டிக்கலா அரசியலை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை எதுக்குங்க தேவையில்லாம கொண்டு போய் இப்படி ஒரு 4 அறைக்குள்ள உட்கார வச்சு உங்களை படிக்க வைக்கணுமா? அவசியமே இல்லை இல்லையா? அப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேவே தமிழ்நாட்டுல தொடர்ச்சி போட்ட மாதிரி எங்கேயுமே தாமரை முளைக்கவும் இல்லை, மலரவும் இல்லை. ஆனா நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல விட்டு லண்டன் போனாரு, இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கப்புறமா சில அரசியல் செயல்களை அவர் செஞ்சாரு. அவருடைய இது பேசும் பொருளாக மாறிச்சு. அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய பிரச்சனையில சாட்டையால அடிச்சுக்கிட்டதா இருக்கட்டும், செருப்பு போட மாட்டேன்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே போட மாட்டேன்னாரு, ஷூ போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருந்தாரு. இதெல்லாம் ஒரு போராட்டமாங்க? ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பண்ணது பெரிய அளவுல கவனத்தை ஈர்த்துச்சு. பாஜக கட்சிக்கு இது ஒரு வளர்ச்சியை கொடுத்ததுன்னு சொல்றாங்களே. இது வளர்ச்சியை கொடுக்கல. அதாவது அந்த அளவுக்கு முட்டாள்தனமான மக்களா தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல ஆரோக்கியமான ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. எதிர்கட்சியை நம்ம திட்டுறோம் அப்படின்னா கூட ஒரு கண்ணியமிக்க வார்த்தைகளால நம்ம பேசி பழக்கப்பட்டவர்கள். இந்த மண்ணுல பெரியாருக்கும் போய் அவருடைய கருத்துக்களையும் ஏத்துக்குவாங்க, அதே மாதிரி கோவிலுக்கும் போய் தேங்காய் உடைச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான சூழலை தான் நம்ம பாக்குறோம். அப்போ நல்ல படித்து உள்வாங்கி கொண்டு பகுத்தறிவு பெற்ற ஒரு சமுதாயத்துல சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறன்றதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? நீங்க யாருங்க? நீங்க எல்லாம் சாட்டையில அடிக்க கூடாது அப்படின்றதுக்காகத்தான் திராவிடம் அப்படின்ற சித்தாந்தம் உங்களுக்கு பரவலான கல்வியை எல்லாருக்கும் கொடுத்துச்சு. அந்த சூழல்ல வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நான் இது சாட்டை எடுத்து அடிச்சுப்பேன். சரி, அதையாவது சொன்னீங்களே, உண்மையான சாட்டையால அடிச்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேர் அந்த சாட்டை எப்படிப்பட்டதுன்றதை இன்னைக்கு சோசியல் மீடியால அந்த அளவுக்கு போட்டுட்டான். இதெல்லாம் ஒரு அசிங்கம் இல்லையா? ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு அவர் உண்மையாக இல்லை அப்படின்னு சொன்ன உடனேவே அவர் ராஜினாமா போயிருந்தார் அப்படின்னா அது வேற. இப்ப அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவருடைய அரசியல ஒரு கேலியாக பாக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ சாட்டையால அடிச்சதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ட்ரால் மெட்டீரியலா மாறிச்சு. ஆனாலுமே அந்த பிரச்சனையை திரும்பி பார்க்க வச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் அது மாதிரிதான் அண்ணாமலையோட அரசியலுமே. ஒரு தமிழகம் பார்க்காத ஒரு அரசியலை அவர் கொடுத்தாரு, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாருன்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வச்சாரும். அவர் பண்ண அரசியல் பேசும் பொருளா மாறிச்சு, மக்கள் மத்தியில பேசப்பட்டது. பாஜக போய் வளர்ச்சி அடைஞ்சது. அதாவது ஒரு கட்சியை எல்லா இடமும் போய் சேர்த்ததுல ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. அப்போ அப்படியெல்லாம் அவர் பண்ணியிருந்தாருன்னா அண்ணாமலையுடைய அரசியல் எடுபடாம போனதுக்கான காரணம் என்ன? இது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒருத்தன் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு விழுந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாருங்க இதான் வீடியோ,
அப்படியா, எங்க கொண்டு வந்து காட்டு, நான் பாக்குறேன் அப்படின்னு ஒண்ணு பார்க்கும். இன்னொருத்தர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க கொண்டு வா அந்த வீடியோ நான் பாக்குறேன். இந்த மாதிரி வீடியோவை பாக்குறதுனாலயே அல்லது ரீல்ஸை பாக்குறதுனாலயே அதனுடைய வியூஸ் கூடி இருக்கும் பொழுது அவங்க பிரபலமாயிட்டாங்க அப்படின்னா இது எப்படி வந்து ஏத்துக்கிறது? அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்றத இவங்க கியூரியாசிட்டியோட பார்த்துருக்குறாங்க. எப்படி விழுந்துட்டாங்களோ, என்ன மாதிரி விழுந்துட்டாங்களோ அந்த மாதிரியான அரசியலை தான் இவர் பண்ணியிருக்கிறார். இவர் மேல வந்து ஒட்டுமொத்த கவனமும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன கேட்கிறேன், ஒரு கட்சிக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்குது. அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் அதை வந்து வழி நடத்துறாங்க. அந்த மாதிரி அது ஜூம் மீட்டிங் மாதிரி நடக்குது. ஜூம் மீட்டிங் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஐடின்னு ஒண்ணு இருக்கும், பாஸ்வேர்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதை கொடுத்தாதான் உள்ளவே போக முடியும். அப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கான லிங்க் இருக்கு இல்லையா, அது வந்து யாருக்கு அனுப்புவோம்? அந்த கட்சிக்குள்ள இருக்கிற உறுப்பினர்கள், தொண்டர்கள், இவங்க கிட்ட தான் அனுப்புவோம். திடீர்னு அதுல ஒரு ஆபாச வீடியோ வருது அப்படின்னு சொன்னா அதற்கு யார் காரணம்? அதை நான் என் வாயால சொல்ல முடியாதுங்க. அப்போ ஒரு கட்சிக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது அந்த மீட்டிங்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யார் பண்ணியிருப்பாங்க? யார்கிட்ட வார் ரூம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு? அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருப்பாருன்னு சொல்றீங்களா? அப்படி அதுதானே உண்மையா இருக்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல அங்க வந்து ஏதாவது ஒரு குளறுபடியை பண்ணி நான் வந்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றது வந்து அதனால வந்து கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்ற முட்டாள்தனமான ஒரு வாதம். இப்போ அண்ணாமலை அவர்களுடைய பதவியில இருந்து அவர் நீக்கப்பட்ட பிறகு, இப்போ முன்னாடி எல்லாம் பாஜகவினுடைய வரலாறுல பார்க்கும் பொழுது எல்முருகன் அவர்களா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன், இவங்க எல்லாருமே வந்து தலைமை பொறுப்புல இருந்துட்டு அடுத்த வேறு பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தான். இப்ப எல்முருகன் அவர்கள் அமைச்சரா இருக்கிறாங்க, தமிழிசை வந்து 2 முறை ஆளுநராலாம் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான பொறுப்புகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த அரசியல் பயணத்திற்கான ஒரு வழிவகையானது அவங்களுக்கு தலைமை பொறுப்பு போன பிறகும் இருந்தது. ஆனா இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கல அப்படின்றது இது அரசியல் பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. அவ்வளவுதானா, இனிமே அண்ணாமலை அவர்கள் பாஜகவுல பயணிக்கிறதுமே ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்ற ஒரு கேள்வியானது உருவாகி இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அது கரெக்டா? இப்ப உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இல்லையா, அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து இறக்குனதுக்கு இல்ல அடுத்த பதவி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா மேம்? வேற ஏதாவது அமைச்சராகவோ இல்ல வேற ஏதோ அவர் வேற ஏதாவது இனிமேல் வித்த காட்டினாருன்னா ஒருவேளை அது வந்து தேசியத்துக்கு வந்து பிடிச்சிருந்தா ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உண்டு. மத்தபடி இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப இவங்க எல்லாம் எல்முருகன் அவர்களாகட்டும் அல்லது தமிழிசை அவர்களாகட்டும் அவர்களுடைய அர்ப்பணிப்பான பணிக்காக அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பதவியும், அப்போ எந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான ஒரு காத்திரமான அரசியலை அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா ஏன் வந்து இவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு இவருடைய அரசியல் எப்படிப்பட்டதான அரசியல், நம்ம வச்சு கழுத்தறுத்தான் அப்படின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேசியத்தை வச்சு நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டார் மோடி அவர்களையே. ஆமா, தேசியத்தையே வந்து நிலைகுலைய வச்சுட்டார். இல்லாட்டி 40ல 40மே இல்லாம போயிடுமா? இதுக்கு முன்னாடியாவது ஏதாவது ஒரு சில இடங்கள்லயாவது தாமரை வந்து மலர்ந்தது. ஆனா நாடாளுமன்ற தேர்தல 40க்கு 40 குழைச்சி நாமம் போட்டா என்ன ஆகுமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ தேசியத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு கோபம் இருந்திருக்கும், ஒரு ஆக்ரோஷம் இருந்திருக்கும். அதைத்தான் இன்னைக்கு நிலைமைகள்ல நம்ம பாக்குறோம். ஒருவேளை அவர்களுடைய கோபம் தணிஞ்சு வேற ஏதாவது கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்படலாம். அவரே கூட சில நேரம் சொல்றாரு இல்லையா, எனக்கெல்லாம் அமைச்சர் எல்லாம் வேண்டாம், நான் வந்துட்டு மத்திய அமைச்சரா இருந்து என்ன செய்ய, சாதாரண நிர்வாகியா கூட செயல்படுவேன் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணிருக்காரு. அதான் ஏதாவது எனக்கு கொடுங்க அப்படின்றதுதான் இப்ப வேறு விதமா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்கறாங்க அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அந்த இலைக்கு ஊத்தும் போது எனக்கும் கொஞ்சம் ஊத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நான் வந்து ஒரு சாதாரண நிர்வாகியா கூட இருந்துப்பேங்க அப்படின்னு சொல்லுவதன் வழியாக எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு பதவியை கொடுங்க அப்படின்றதுதான் அங்க இருக்கக்கூடிய செய்தி. அதனால இவருடைய அரசியல் என்பது எந்த வகையிலுமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வெயிட்டேஜ் நிறைந்த ஒரு வேல்யூ மிக்கதான ஒரு அரசியலாக இவர் செய்யவில்லை. இவர் தன்னை தான் முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைச்சார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொள்கை முதல்ல, கட்சி அப்புறம், அதுக்கப்புறமா தான் தனி மனிதன். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தனி மனிதன் முதல்ல, கட்சி அப்புறம், அதுக்கப்புறம் கொள்கை அப்படின்னு அந்த கட்சியினுடைய கொள்கையை அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு வந்ததுனால இவர் இப்படியான ஒரு சரிவு என்பது இவருக்கு சரியானதுதான் அப்படின்னு கட்சி நினைக்குதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ணாமலை